இன்னைக்கு இந்த வீடியோட என்ன நான் பார்க்க போனா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபுல் கைடாக பார்க்க போகிறோம். சரியா? சாப்டர் வைஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டடி மெட்டீரியலுக்காக எனக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரியா? இந்த பிடிஎஃப் இங்கே வேணா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணா கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரோஸோட ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரோஸோட. சரியா? இந்த எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாருமே. சரியா? பென்னிங் கூட கொடுத்துட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. சரியா? இதை கூட நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை கூட கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்குது. இது எல்லாருமே கொஸ்டின் ஆன்சர் தான். இந்த பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் இருக்குது. சரி, இதை கூட நீங்கள் இப்போ படிச்சுக்கோங்க. இதை கூட இந்த நிறைய வாட்டி இது வரும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரியா? இது எல்லாருமே இந்த கிராமர் தான். செகண்ட் யூனிட்டோட ப்ரோஸ் இதாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தான். டெக்ஸ்ட் புக்குள்ளே பேஜ் நம்பர் 34 இருக்குல்ல, அது கொஸ்டினோட ஆன்சர் தான். இது கூட கொஸ்டின் ஆன்சர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் 35 இருக்குது. நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா சென்டம் பண்ணிக்க முடியுது. இல்லை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமர் தான் இருக்குது. அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. கிராமர் கூட நிறைய வாட்டி கேட்பாங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் இருக்குது. இதை கூட நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 64 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் இருக்குது. டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின் வித் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்குது. பேராகிராஃப் கூட இருக்குது. பேஜ் நம்பர் 66 இது கொஸ்டினோட ஆன்சர் தான். நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. யூனிட் 1 போயம் பார்த்தீங்கன்னா லைஃப் போயம் இருக்கிறத கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. அதோட கொஸ்டின் ஆன்சர் இது கூட இருக்குது. போயமோட கொஸ்டின் ஆன்சர். போயமோட பேராகிராஃப். செகண்ட் லெசன் போயமோட போயமோட கொஸ்டின் ஆன்சர் கூட இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் கூட கொடுத்துட்டாங்க. சரியா? பேராகிராஃப் இருக்குது. அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட்டோட போயம் தான். போயமோட கொஸ்டின் ஆன்சர் தான். நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் யூனிட்டோட. பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. பேராகிராஃப் கூட கொடுத்துட்டாங்க செகண்ட் லெசன் சப்ளிமெண்ட்ரியோட. நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. இது எல்லாருமே கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிச்சுன்னா அப்போ தான் வாழ 50-60 அபோவ் எட்ட முடியும். சரியா? 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இன்னொன்று பண்ணால் புயமோட கொஸ்டின் ஆன்சர் தான் 5th லெசனோட சப்ளிமெண்ட்ரியோட. ஃபர்ஸ்ட் லெசனோட சப்ளிமெண்ட்ரியோட ஆன்சர் கிட்ட. தேர்ட் லெசனோட சப்ளிமெண்ட்ரி நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கூட கொஸ்டின் ஆன்சர் கூட பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கூட கொடுத்துட்டாங்க. சரியா? பேராகிராஃப் கொஸ்டின் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. 7 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டனாம்ஸ் இருக்குது. சரியா? இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் தான் இருக்குது. நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்களால சென்டம் எடுக்க முடியும். இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிராமர் தான். இது நிறைய வாட்டி இது பப்ளிக் எக்ஸாம் சரி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி சரி நிறைய வாட்டி கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்னா கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள்.